திருப்பாவை 25ஆம் பாடல். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைத்து கருத்த பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பிறை தகுதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேலோரெம்பவாய். இதன் பொருள், தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே, அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதற்காக சென்றவனே, அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்து உயர்ந்த குணங்களுடைய திருமாலே, உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம். அந்த அருளை தந்தாயானால் உனது செல்வ சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம். உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம். பக்தன் பக்தி செலுத்தும் பொழுது இறைவன் அவனுக்கு சேவகனாகி விடுகிறான். தனது உயிருக்குயிரான பக்தன் பிரகலாதனுக்கு அவனது தந்தை இரணியனுக்கும் வாதம் நடக்கிறது. உன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று இரணியன் கேட்க, பெருமாளுக்கு கைகால் உதறிவிடுகிறது. உடனே உலகில் உள்ள எல்லா ஜீவனுக்குள்ளும் அவன் சென்று ஒரு அணுவை கூட அவன் விட்டு வைக்காமல் எல்லாத்துக்குள்ளேயும் அவன் தான் இருக்கிறான். ஏன்னா பிரகலாதன் எதற்குள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த பொருளிலிருந்து அவர் வெளிவிட வேண்டும் அல்லவா. பிரகலாதன் தூணுக்குள் இருக்கிறான் என்று சொன்னார். அதனால் தான் தூணை பிளந்து கொண்டு நரசிம்மராக வெளிப்பட்டார். தன் பக்தனுக்காக அவர் செய்த சேவையை பார்த்தீர்களா? தன் மீது பக்தி கொண்ட பாண்டவர்களுக்கு அமாவாசை நேரத்தையே மாற்றிய தயால குணம் படைத்தவர் அல்லவா. இவற்றை படித்தாலோ கேட்டாலோ நாம் அவனை அடைந்து விடலாம் என்பதே இப்பாடலின் விளக்கமாகும். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.